செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். குரோதி என்பது சமஸ்கிருத சொல். அந்த சொல்லுக்கு தமிழில் பகைக்கேடு என்று பொருள். அதாவது இந்த வருடம் ஒருவருக்கொருவர் பகைத்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. மேலும் அரசியல்வாதிகளுக்குள் பகைமை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டு இந்த ஆண்டு. மேலும் வழக்குகள் கூட வழக்குகள் கூட அதிகமாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த ஆண்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் தான் இந்த ஆண்டின் ராஜா. பொதுவாக செவ்வாய் என்பவர் இராணுவ வீரனை போல் என்று கூறுவார்கள். அவரே இந்த வருடம் ராஜாவாக வருகிறார். இந்த வருடம் மந்திரியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் இந்த வருடத்திலே மந்திரியாக இருக்கிறார். இந்த வருடத்திலே, இந்த குரோதி வருடத்திலே மகர சங்கராந்தி. அந்த மகர சங்கராந்தி எதில் வருகிறது என்று பார்த்தால் புலி வாகனத்திலே வருகிறார். சங்கராந்தி பகவான் இந்த வருடம் மகர சங்கராந்தியாக புலி வாகனத்திலே வருகிறார். இந்த புலி வாகனத்திலே வருவதனால் இந்த வருடத்திலே தொல்லைகள், அதாவது மிருகங்களால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக தெருநாய்களால் தொல்லை, அதன் பிறகு யானைகளால் தொல்லை, கடலில் இருக்கின்ற சுறாமீன்கள், திமிங்கலம் போன்றவற்றால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும் என்றிருக்கிறது. இந்த வருடம் 4 கிரகணங்கள், 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணங்கள் இருக்கிறது. இந்த 4 கிரகணங்களும் இந்தியாவில் தெரியாது. ஆகவே கிரகணத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தெரியாத கிரகணத்திற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. கர்ப்பிணி பெண்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே இந்த வருடம் கிரகண தோஷம் என்பது கிடையாது. பொதுவாக கிரக பயிற்சிகள் என்று பார்த்தால் குரு பயிற்சி மிக முக்கியமானது. வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை அன்று பகல் 1 மணி அளவிலே திருக்கணிதப்படியும் அன்றைய தினமே மாலை 5:38 வாக்கியப்படியும் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பொதுவாக குரு பயிற்சி வாக்கியத்திற்கும் திருகணத்திற்கும் குறைந்தது 1 மாதமாவது இடைவெளி இருக்கும். ஆனால் இந்த வருடம் மட்டுமே குரு பயிற்சி ஒரே நாளிலே நிகழ்கிறது. இந்த வருடம் சனி பயிற்சி என்பது திருகணிதப்படி இருக்கிறது. திருகணிதப்படி சனி பயிற்சி பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இது திருகணிதப்படி மட்டுமே. வாக்கியப்படி இந்த வருடம் சனி பயிற்சி என்பது கிடையாது. இந்த வருடம் வாக்கியப்படியும் திருகணிதப்படியும் ராகுகேது பயிற்சிகள் கிடையாது. இந்த பயிற்சிகளை அனுசரித்தும் இந்த வருடம் ராஜாவாக செவ்வாயும் சனி மந்திரியாகவும் இருப்பதனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை குறித்தும் பார்த்து, மேலும் இந்த வருடத்திலே பாலவ கரணத்திலேயே மகர சங்கராந்தி வருகிறது. ஆகவே புலி வாகனம் வருகிறது. இதை வைத்தும் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று நாம் இனி ஆராய்வோம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீர்ஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்த ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ராஜாவாக செவ்வாய் வருவதனால் ஆதாயம் உங்களுக்கு 2 பங்கு இருக்கிறது, விரயம் 8 பங்கு. செலவினங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அதற்குரிய வருமானத்தை பெறுவதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்பு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் ரிஷபராசியிலே பிறந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற கடுமையாக உழைக்க வேண்டும். அப்போதுதான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மேலும் நீங்கள் படிக்கும் போது மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் நீங்களாகவே நீங்கள் படியுங்கள், நன்மைகளை பெற முடியும். ஏதாவது டியூஷன் செல்வதாக இருந்தால் தாராளமாக சென்றுவிட்டு வரலாம். இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடும் முயற்சியின் பேரிலே திருமணம் நடக்கும். அதுவும் உங்களுக்கு இப்பொழுது குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் உங்களுக்கு திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஒருவேளை திருமணம் முடிவான 2 அல்லது 3 மாதத்திற்குள் நீங்கள் திருமணத்தை நடத்தி முடித்து விடுவது நல்லது. காலதாமதம் செய்தால் சில பிரச்சனைகள் அல்லது தடங்கல்கள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
பெண்களுக்கு கருத்தரித்தால், அதாவது குழந்தை பாக்கியத்திற்காக கருத்தரித்தால் வெளியிடங்களுக்கு பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்களை செய்தால் ஒருவேளை கருவுக்கு ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே ரிஷபராசியிலே பிறந்த பெண்கள் கருவுற்றால் பிரயாணங்களை தவிர்த்து வீட்டிலேயே இருப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். மிக அதிகமாக இருந்தாலும், வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உத்தியோகஸ்தர்களுக்கு சிலருக்கு இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது வேலை செய்யும் அந்த கம்பெனியை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மாற்றிக்கொண்டாலும் நிச்சயமாக வெற்றி தான் உங்களுக்கு, தோல்வி என்பது கிடையாது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தொழிலதிபர்கள் தொழில் விஸ்தரிப்புக்கான காலமாக இந்த வருடம் இருக்கிறது. எல்லா விதத்திலும் தொழில் விஸ்தரிப்பு செய்து கொள்ளலாம். அதன் மூலமாகவும் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த வருடம் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். முக்கியமாக பணப்பயிர் செய்பவர்கள், அதாவது பழங்கள் பயிர் செய்பவர்கள், கருப்பு நிற தானியங்களை பயிர் செய்பவர்கள், மேலும் உளுந்து பயிர் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் தருகின்ற ஆண்டாக இருக்கிறது. உங்கள் கணவன்மார்களுக்கு இந்த வருடம் அதிர்ஷ்டமான காலமாக அமைந்திருப்பதனால் உங்களுக்கும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் குரு பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். ஜென்ம குருவாக இருக்கிறார். ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் குருடைய பார்வை இருப்பதனால் உங்கள் வாழ்க்கை துணைகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை துணைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறது. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுடைய தந்தைமார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது உங்கள் வீட்டில் ரிஷபராசியிலே குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். அதன் மூலமாக தொழில்துறையிலே பளு இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் அந்த பளுவை கருத்தில் கொள்ளாமல் வேலை செய்யுங்கள். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தொழில் நிமித்தமாக உங்களுக்கு சரியான நேரத்தில் தூங்க முடியாது. இருந்தாலும் அதற்குரிய வெகுமானம் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு சிறு சிறு உடல் உபாதைகள், முக்கியமாக மூட்டு வலிகள் வந்து போகும். ஆனால் அதற்குரிய மருந்து கிடைத்து அவர்களும் சுகமாக இருப்பார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை துணைவர்களுக்கு திருஷ்டி ஏற்படும். ஆகவே அவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. இந்த வருடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் நீங்கள் எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாது. அப்படி தொடங்கினால் அது தோல்வியில் ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் மார்கழி மாதத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் சஞ்சாரம் செய்வார்கள். அந்த சந்திராஷ்டகம் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மார்கழி மாதம் அமாவாசைக்கு முன்பு 10 நாளும் பின்பு 10 நாளும் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. சரி, இந்த வருடம் எது ராசியான மாதங்கள் என்று பார்த்தால், ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ராசியான மாதங்கள் முதலில் ஆடி மாதம். பொதுவாக ஆடி மாதம் பலருக்கு நன்றாக இருக்காது. ஆனால் இந்த வருடம் ஆடி மாதம் ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த ஐப்பசி மாதம், ஐப்பசி மாதமும் உங்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். தன வரவு உண்டாகும். பங்குனி மாதம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சகல கிரகங்களும் வர இருக்கிறார்கள். ஆகவே பங்குனி மாதம் உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு வருகின்ற ஆடி, ஐப்பசி, பங்குனி இந்த 3 மாதங்கள் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை திருச்சிக்கு அருகிலே இருக்கின்ற வயலூர் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அல்லது உங்கள் ஊரிலே இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலே அபிஷேக ஆராதனைகள் செய்துவிட்டு வரலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை ரோகிணி நட்சத்திரத்தின் அன்றோ அல்லது வியாழக்கிழமை அன்றோ குருவாயூர் சென்று தரிசனம் செய்வது நல்லது. அங்கே தரிசனம் செய்யும் போது முதல் நாளிலே இரவில் ஒரு தரிசனமும், அதன் பிறகு அடுத்த நாள் காலையிலே விடியற் காலையில் தரிசனமும், அதன் பிறகு பகல் 10 மணி அளவில் ஒரு தரிசனம், 3 தரிசனம் செய்துவிட்டு வந்தால் ரோகிணியிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள். இந்த தரிசனத்தை சித்திரை அல்லது வைகாசி மாதத்திலே செய்வது நல்லது.
மிருகசீர்ஷம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒருமுறை காஞ்சிபுரம் சென்று அங்கே ஏகாம்பரேஸ்வரரையும் காமாட்சி அம்மனையும் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். அவ்வாறு செய்வது மிகவும் சிறப்பானது. இதன் மூலமாக, இந்த பிரார்த்தனைகள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி இந்த வருடம் உங்களுக்கு 70% நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்தவர்கள், சப்ஸ்கிரைப் செய்தவர்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்தவர்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணாவின் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சு ஜன்னியம் பல்லாண்டே என்று பெரியாழ்வார் பாடியதைப் போல நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அனைத்து சுகங்களுடனும் நன்றாக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.